கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆணைக்கிணங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கழகத்தின் வெற்றியை உறுதி செய்ய என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை. நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் பரமத்திவேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு KS மூர்த்தி அவர்களால் திருச்செங்கோட்டில் நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளும் திமுகவின் வெற்றி வாக்குச்சாவடியாக மாற தலைவர் எடுத்துள்ள இந்த முன்னெடுப்பில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பரப்புரையின் போது பேசிய நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு KS மூர்த்தி அவர்கள் விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசம் பாஜகவின் சூழ்ச்சி என்பதையும் திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில் இணைந்த பின்னணி குறித்தும் விளக்கி பேசினார். அவனால இந்த தொகுதியில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அதிமுக கோரிக்கை திமுக ஓடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் ஊட்டியில் போறதே இது ஒண்ணுதான். தமிழ்நாட்டில் எந்த விதத்திலையும் அவன் உள்ள வரணும்னு நினைக்கிறான். டெல்லியில பேசுறான், ஹரியானா போனாலும் பேசுறான், உத்தரப்பிரதேசம் போனாலும் பேசுறான், மத்திய பிரதேசம் பேசுறான், எங்க போனாலும் தமிழ்நாட்டை பற்றி விவாதம் பேச. அந்த அளவுக்கு நம்முடைய தளபதி மீது நம்முடைய ஆட்சி மீது வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பை எப்படியாவது கட்சி நம்மை காய்படுவோம் நினைக்கிறான். அதுதான் இந்த எத்தனை விஜய்ங்கிற உருவாக்கமே மோடி தான், அமித்ஷா. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இந்த மோடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. வாக்கு வங்கி அந்த பக்கம் திருப்பினா ஏதாவது புரஸ்டாச்சுன்னா மறுபடியும் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அவனை தூக்கி கொடுக்குறாங்க. ஏன்னா செங்கோட்டையின் ஒரு குறிப்பாக அந்த கட்சியில் சேர்ந்தார் 50 வருஷம் எம்எல்ஏ. யோசிச்சு பாருங்க, 50 ஆண்டு கால அனுபவிக்கிறவன் தேர்தலையே சந்திக்காம போய் சேர்றாங்கன்னா யாருடைய தூண்டா இருக்குது. அதுக்கு முன்னாடி செங்கோட்டை யாரை பார்த்தாரு? மோடி அமித்ஷா போய் பார்த்தாரு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான எண்ணத்தை கிரியேட் பண்ணி திராவிடங்கிற வார்த்தையை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்நிகழ்ச்சியில் நகர பொறுப்பாளர்கள் திரு TT கார்த்திகேயன், திரு R நடேசன், வழக்கறிஞர் அணி மாவட்ட தலைவர் திரு சுரேஷ் பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.